Hello friends, இந்த வீடியோல நம்ம photshop யூஸ் பண்ணி ஒரு இமேஜோட குவாலிட்டி குறையாம அதோட சைஸ் மட்டும் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் photshop ஓபன் பண்ணிட்டு நீங்க எந்த இமேஜ் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஓபன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த இமேஜ் ஓபன் பண்ணிட்டேன். அதோட சைஸ் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. இந்த இமேஜ் தான் அது 4.35 MB ஓகேவா? ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைல்ல எக்ஸ்போர்ட்ல சேவ் ஃபார் வெப் இருக்கா அதை கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஜூம்ல இருக்கு, நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அதோட அவுட்புட் நம்ம சேவ் பண்ணுற இமேஜோட அவுட்புட் கேட்க நான் ஜேபிஜி தான் சேவ் பண்ணேன். ஸோ ஜேபிஜி கொடுத்துக்கிறேன். நீங்கள் குவாலிட்டி லெவல் எதாவது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 26 கொடுத்துருக்கேன். 26 அவுட்புட் எடுத்தால் அதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 1.27 MB ஓகேவா? அதே நான் கூட்டினேன் அப்படின்னா 2.7 வந்துடுது. ஸோ நம்ம ஃபைல் சைஸ் குறைக்கணும். ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். ஏன்னா ஒரிஜினல் சைஸே 4 MB தான். நான் 8 கொடுத்துக்கிறேன். 8 கொடுத்தேன் அப்படின்னா 7 to 1 KB இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்து குவாலிட்டின்னு லாஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டுக்கும் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த 4 MB இருக்க ஃபைலை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எடிட் பண்ண ஃபைல் இது. ஓகே, 720 KB அதையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஜூம் போகிறேன். அதே மாதிரி 4 MB உள்ள ஃபைலுக்கும் ஜூம் போயிடும். குவாலிட்டி வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி குவாலிட்டி குறையாமல் சைஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.